கருவேப்பிலை பொரிஞ்சோடனே போட்டுருவேன். உனக்கு லெமன் சாதம் பிடிக்குமா? எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். எனக்கு பிடிச்ச சாப்பாடுலேயே லெமன் சாதம். எனக்கு லெமன் சாதம் பிடிக்கும், புளி சாதமும் ரொம்ப பிடிக்கும். புளி சாதத்தோடு எனக்கு லெமன் சாதம் தான். கடையில் வாங்க கூட அந்த லெமன் பாட்டில் அது எப்படி இருக்குது? அழகாக இருக்கா? எங்கேக்கா வாங்கினீங்க? ஆன்லைனில் தான் வாங்கினேன். மஞ்சள் போட்டா நல்லா மஞ்சள் வரிசையாக வாங்கி வச்சிருக்கிறேன் பாரு. அப்படியா? இங்கே இந்த இடத்த மட்டும் காமிக்கணும். இப்போ சாப்பாட்டை போட்டுருவேன். ஏன் லெமனை ஊற்றலான்னு கேட்கவே இல்லை? அதான் நான்லாம் வந்துட்டு தாளிச்சிட்டு லெமனை ஊற்றி அதுக்கப்புறம் சாப்பாடை போட்டு கிண்டுவேன். லெமனில் அப்படி போடாமல் இப்படி ஊற்றி இப்படி தான் லெமன் செய்யணும். இல்லைன்னா லெமன் கடுத்து போயிடும். லெமனை எப்போவுமே சாப்பாட்டு மேலே தான் ஊற்றணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நான் ஊற்றினோடனேயே சாப்பாடு போட்டுருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். பெருங்காயம் எண்ணெயில் போட்டிருக்கணும். போடாமல் விட்டுட்டோமே, மறந்தாச்சு. இன்றைக்கி நம்ம பெருங்காயம் போடாத, அதனால தான் வீடியோ எடுத்தோம். எதையாவது ஒன்று போடாமல் விட்டுருவோம். கரெக்டாக அது பெருங்காயம் இப்போ போட்டா போடலாம், பரவாயில்ல. நான் எண்ணெயில் போடுவேன் பெருங்காயம். போடுவோம். அது நம்ம சிஎஸ்டியில் வாங்கின பெருங்காயம், கேன்டீனில் வாங்கின பெருங்காயம். கரெக்டாக தான் ரொம்ப வளர்த்து கசப்பு. அவ்வளோதான். ஏன்னா லெமன் அதில் ஊற்றினோன்னா நல்லா இருக்காது. இப்படி போட்டோம்னாக்கா சாப்பாட்டில் தான் லெமன் இருக்கும். லைட்டு சூடு தான் பண்ணுறோம்ல, லெமனை வந்து சூடு பண்ண வேண்டியது. லைட்டாக அந்த இதில் இருந்தாலே போதும். அவ்வளோதான் நம்மளோட லெமன் சாதம் ரெடி. 2 நிமிஷத்தில் லெமன் சாதம் ரெடி.